ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நாம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த நாள்ல, இந்த நேரத்துல வேற எதை பத்தி நம்மளால யோசிக்கவும் முடியாது. வேற எதை பத்தியும் நம்மளால பேசவும் முடியாது. ஆமாங்க, ரோபோ சங்கர் பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். ஆல்ரெடி நாம இவரை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ உடம்பு சரியில்லாம ஆனதுக்கு அப்புறமும் அவரை பத்தின வீடியோஸ் நாம பேசியிருந்தோம். ஸோ ஏற்கனவே அவர் காலமாயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம அதோட ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோ சங்கர் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. அது இப்போதான் ஒவ்வொருத்தரா சொல்லும் போது நம்மளால கேட்க முடியுது, புரிஞ்சிக்க முடியுது. கிட்டத்தட்ட ரோபோ சங்கர் கஷ்டப்படுறவங்களுக்கு அது வெளியில தெரியாத அளவுக்கு அந்த உதவிகளை அவர் போய் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஸ்டண்ட் கலைஞர்கள் டீமுக்குமே பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு டீமுக்கே நிறைய சப்போர்ட்டா இருந்திருக்காரு. ஸோ அந்த டீம்ல உள்ள அத்தனை பேருமே இவரை தான் ஒரு ரோல் மாடலா வச்சுட்டு அவங்களோட ஒர்க்கில் ஒவ்வொரு விஷயமும் செய்வாங்களாம். ஸோ இதை அவங்களே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே எல்லாருமே இறுதி அஞ்சலி அப்படின்றப்போ மலர் மாலைகள் தான் போடுவாங்க. ஆனா ஸ்டண்ட் கலைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து ரோபோ சங்கருக்கு ரூபாய் நோட்டுகளால் ஆன மாலையை கொண்டு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோபோ சங்கர் அண்ணா எப்பவுமே சொல்லுவாரு, பணம்லாம் நம்ம கூட வராது, மனுஷங்க தான் நம்ம கூட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த பணத்தை அவர் எப்பவுமே எங்களுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காரு. எங்களுக்கு நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கிறதும் அவர் தான். இது வெளியில கூட தெரியாது. எங்களுக்காக அவர் நிறைய காசு செலவழிச்சிருக்காரு. ஸோ அதுக்கான ஒரு ட்ரிபியூட்டா தான் இதை நாங்க அவருக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு எங்க டீம்ல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து காசு போட்டு தான் இந்த காசால ஆன மாலையை கொண்டு அவருக்கு போட்டிருக்கோம். ஏன்னா அவர் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியல. அவங்க ஃபேமிலிக்கு அவர் எப்படி சப்போர்ட்டா இருந்தாரோ அதே மாதிரி எங்களுக்கும் அவர் தான் ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாரு. அவரை வச்சுதான் நாங்க ஒவ்வொரு விஷயமும் பண்ணுவோம், பேசுவோம். ஆனா இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கு புரியல. ஃபர்ஸ்ட் இப்போ இவரோட உடலை நல்லடக்கம் பண்ணி அதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்றத தான் நாங்க பார்க்கணுமே தவிர ஃபியூச்சர் என்ன அப்படின்றது எங்களால இப்போதைக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு பக்கபலமா அவர் எங்களுக்கு இருந்திருக்காரு. எந்த விஷயம் நாங்க பண்ணணும் அப்படின்னாலும் அவர்கிட்ட கேட்டுதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் மல்க அந்த ஸ்டன் கலைஞர் பேசியிருந்தாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னும் ஓரிரு நாட்கள்ல அவரோட பேரனுக்கு காது குத்தல் ஃபங்க்ஷன் மதுரையில வச்சிருக்காங்க. ரோபோ சங்கருடைய சொந்த ஊரு மதுரை. அதனால தன் பேரனோட காது குத்தலை மதுரையில வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அத்தனை பேரும் சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவரு ஏற்கனவே எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்து எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்காரு அந்த ஃபங்க்ஷனுக்காக. சோ ஏன்னா இந்திரஜா அவங்களோட யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் எடுத்து போடுவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து ரசிப்போம். அதே மாதிரி அடுத்த ஃபங்க்ஷனையும் அவங்க ரொம்ப கிராண்டா பண்ணி அதையும் போடுறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோ அதுக்கான ஏற்பாடுகள் ஒவ்வொன்றுமே அவங்க வீட்டுல தடபுடலா நடந்திருக்கு. சோ இது வரைக்கும் அவங்க பொண்ணுக்கான ஃபங்க்ஷன் நிறைய பண்ணியிருந்தாங்க. இப்போ முதல் முறையா பேரனுக்குன்னு சொல்லி ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. காது குத்தல நல்ல தடபுடலா பண்ணி முடிக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வருஷம் பர்த்டேவையும் நம்ம இன்னும் பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல ஆசைகளோட அந்த குடும்பம் காத்துட்டு இருந்திருக்கு. சோ அடுத்து ஒவ்வொரு விழாவா நம்ம வீட்டுல நடக்க போகுது அப்படின்னு எல்லாருமே ஒரு ஆசையில இருந்திருக்காங்க, கனவுல இருந்திருக்காங்க. ஆனா யாருமே எதிர்பாராத விதமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கல. சோ எதிர்பாராத விதமா தான் இது நடந்திருக்கு. வந்திருக்கக்கூடிய அத்தனை செலிபிரிட்டிஸ்மே என்ன சொல்றாங்கன்னா, இப்பதானே பேரனுக்கு காது குத்தல்னு சொல்லி இன்விடேஷன்லாம் எங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க, போன்ல இன்வைட் பண்ணீங்க. ஆனா உங்க பேரனை பாக்குறதுக்காக தான் நாங்க வருவோம் அப்படின்னு நினைச்சோம். அதுக்கு முன்னாடி உங்களை பாக்குறதுக்கு இப்படி மாலையும் கையுமா எங்களை வர வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சோ எல்லாருமே ரொம்ப கலங்கி பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. இதுல முக்கியமா ரோபோ சங்கர் அவர்களுடைய மனைவியையும் அவங்களோட மகள் இந்திரஜாவையும் பார்க்கவே முடியல. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னா எவ்வளோ செல்லமா அவர் வளர்த்திருப்பாரு. சோ அவரோட நிழலாதான் அவங்க எப்பவுமே இருந்திருக்காங்க. அவ்வளோ அளவுக்கு தான் பொண்ணுக்காக எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு தந்தையை இழந்துட்டோம் அப்படின்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. இந்திரஜா தொடர்ந்து சொல்லக்கூடியது இந்த ஒரே ஒரு விஷயம்தான். இன்னும் ஒரு நாள்ல இருந்திருந்தீங்கன்னா ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ணிருப்போம், அதை நீங்க பார்த்திருக்கலாமேப்பா, ஃபங்க்ஷனை பார்க்காம நீங்க எப்படிப்பா போனீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கதறி அழறத நம்மளால பார்க்கவே முடியல. உங்க பேரன் வளர்ந்து கேட்டா நான் என்னப்பா சொல்லுவேன், எப்படி நான் அவனுக்கு ஆறுதல் சொல்லுவேன், அவனுக்கு நான் எப்படி உங்களை புரிய வைப்பேன் அப்படின்ற மாதிரி
மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்க பேசுறதை கேட்கும் போது அவ்வளோ அளவுக்கு கஷ்டமா இருக்கு. இறப்புகள் அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் தினமும் இறந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா கலைஞர்களும் நிறைய பேர் இறந்துகிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சிலரோட இழப்பு அப்படிங்கிறது ஈடு செய்யவே முடியாது. முக்கியமா அதை ஜீர்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இழப்பு தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு ரோபோ சங்கருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்னைக்கு அழ வச்சுட்டு போயிட்டாரு ரோபோ சங்கர். இவ்வளோ நாளா சிரிக்க வச்சேப்பா, இன்னைக்கு ஏன்பா இப்படி அழ வச்சுட்ட, இதுக்கு நீ சிரிக்க வைக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவரோட ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு பதிவிட்டு வர்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் KPY பாலா நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம். ஸோ அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோசியல் மீடியால அவரே நிறைய ஷேர் பண்ணுவாரு. ரோபோ சங்கரும் இந்த மாதிரி நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. பட் எதுவுமே பெருசா வெளியில தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா சினிமாவில் டெக்னிக்கலா இருக்கக்கூடிய ஸ்டண்ட் கலைஞர்கள், அப்புறம் லைட் மேன்ஸ், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உனக்கு எப்போ என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு, என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு செய்யறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உன் கூட எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு பேக் போனா இருந்து தைரியம் சொல்லக்கூடிய ஒரு மனிதரா ரோபோ சங்கர் இருந்திருக்காரு. இந்த விஷயத்த இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லும் போதுதான் நமக்கே தெரியுது. ஸோ அவர் இவ்வளோலாம் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருமே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எல்லாரையும் சிரிக்க வச்சாரு, எல்லாரையும் சிரிக்க வச்சாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை தாண்டி நிறைய கஷ்டப்படுற கலைஞர்களுக்கு அவர் உதவியும் பண்ணியிருக்காரு அப்படின்றது இப்பதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. தன்னோட பேரனோட காது குத்தல் இன்னும் ஒரு நாள்ல நடக்க இருந்தது. அப்போ அவரோட மனசு எந்த அளவுக்கு அதை நோக்கி இருந்திருக்கும் அப்படின்றத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா ஒரு மகளை எவ்வளவு அளவுக்கு ஆசையா அவர் வளர்த்திருக்காரு அப்படின்றது அது நமக்கு தெரியும். மகள் மூலயமா வந்த ஒரு குழந்தை அப்படின்னா அது இன்னும் அதிகமா கொண்டாடப்படக்கூடிய ஒரு உறவு. ஸோ அந்த உறவுக்கு ஒரு முதல் நல்ல விஷயம் பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சே, அதையும் அவர் பார்க்காமலே போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த குடும்பமே வந்து கதறிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பொதுமக்களை தாண்டி சினிமா துறையில இருக்கக்கூடிய வெள்ளித்திரையை சேர்ந்தவங்களும் சரி, சின்ன திரையை சேர்ந்தவங்களும் சரி, எல்லாருமே வந்து இப்போ அவரோட உடலுக்கு நேரா அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பாத்தீங்கன்னா காலையிலே போயிட்டு அஞ்சலி செலுத்திருக்காரு. வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவரை பத்தி அவ்வளோ விஷயங்கள் பேசும்போதுதான் நமக்கே தெரியுது இவர் இவ்வளோலாம் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி. ஸோ இவ்வளோ அளவுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சவரு தான் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு பார்த்திருந்தா இன்னைக்கு அவர் நம்ம கூட இருந்திருப்பாரு. ஸோ கண்டிப்பா இவரோட இழப்பு அப்படிங்கிறது ஈடு செய்ய முடியாத ஒண்ணுதான். இவரோட இழப்பு நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாருமே இதுல இருந்து கண்டிப்பா மீண்டு வரணும். ஸோ இதே மாதிரி ஒரு இழப்பு இதுக்கப்புறம் ஏற்படவே கூடாது அப்படின்னுமே வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குடும்ப தலைவனுடைய ஆரோக்கியம் அப்படின்றது தான் அந்த குடும்பத்தோட ஒரு பெரிய சொத்தா இருக்கும். ஸோ அவர் நல்லா இருந்தாரு அப்படின்னா இன்னும் நிறைய பேர் நல்லா இருந்திருப்பாங்க அப்படின்றது அவரோட இறப்புல இருந்து நல்லாவே தெரியுது. ஸோ இதே மாதிரி மறுபடியும் நடக்காம இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தை ரொம்பவே கவனமா பார்த்துக்கணும். கண்ணிமைக்கிற நேரத்துல எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஹுட் சார்பாகவும் பிரார்த்திக்கிறோம்.